அப்புறம் தான் இவங்க வீட்டுக்காரர்ட்ட சொல்லி நான் அந்த மாதிரி பிஹெச்டி ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னால் அது ஒரு டிகிரி எனக்கு அது ஒரு கனவு அப்படின்னு சொல்லி அக்காவை அழைச்சிக்கிட்டு இந்த என்ன மாதிரி சொன்னாரு ஹஸ்பண்ட்? அவங்க படிக்க சொல்லி கணவர் என்ன சொன்னாரு? நான் பிஹெச்டி படிச்சே ஆவேன் அப்படின்னு ஒரு தகவல நிக்கிறீங்க. என்ன சொன்னாரு அவங்க கணவர்? பிஹெச்டி படிக்கிறேன்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி. படிங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன உன்னோட இலக்கு என்னவோ அதை நீ அது 5 பண்ணியே வருஷம் அப்படின்னு எப்படி சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணீங்க? எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது? எவ்வளோ கஷ்டங்களா? இந்த குழந்தைய தூக்கிட்டு யார்ட்டையும் விட்டுட்டும் போக முடியாது. கை குழந்தை பாப்பா, ஃபர்ஸ்ட் பாப்பா. இந்த பாப்பாவை தூக்கிட்டு நான் இங்கேருந்து காலேஜ் இங்கேருந்து சரபோஜி காலேஜ்னா தஞ்சாவூர் போகணும். பாப்பாவை விட்டுட்டு இங்கேருந்து நான் போகிறதுக்கு ஒரு எப்படியும் 1 ஹவர் ஆயிரும். இங்கேருந்து நான் கந்தரகோடு போகணும், கந்தரகோட்லேருந்து தஞ்சாவூர் போகணும். அப்போ 1 1/2 மணி நேரம் ஆயிரும். போக 1 1/2 மணி நேரம், வர 1 1/2 மணி நேரம். இதில் நான் காலையில் வெளில நான் 10 மணிக்கெலாம் இங்கே 9:30க்குள்ள காலேஜ் போகணும். போயிட்டு ரிட்டர்ன் நான் வந்து குழந்தைக்கு இங்கே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். வீட்டில் பாப்பா என்ன பண்ணுது விட்டுட்டு மாமியார் இருக்காங்க வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். அப்போ அங்கேயும் போயிட்டு நான் காலேஜில் ஒரு வேலையும் பார்க்க முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது, ஒர்க்கு ப்ராசஸ் எதுவும் பண்ண முடியாது. குழந்தை இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க, ஓரளவு சப்போர்ட் பண்ணி குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. அவங்க படிக்கணுங்கிறாங்க அப்படின்னு ஓரளவு பார்த்துக்கிட்டாலும், ஒரு சில பேர் என்ன படிச்சுட்டு இவ்வளவு படிச்சிருக்கான்னு கல்யாணத்தில் பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் குழந்தைய விட்டு படிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கிக்கலண்ணா. நம்மளோட இலக்கு என்ன பிஹெச்டி. நம்ம யார் எதை சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஜாயின் பண்ண போகிறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 2018 நான் அப்ளிகேஷன் போடுறேன் ஒரு வாத்தியாருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு 8 பேர் 6 பேர் அப்போ 15 பேர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அப்போ அந்த இதில் வந்து அந்த வாத்தியார்கிட்ட வந்து நிறையா ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. நான் எம்ஃபில்ல நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்ததுனால அந்த வாத்தியார் என்ன பிஹெச்டி ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் என்கிட்ட பிஹெச்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்காக எல்லாமே இது பண்ணி தயார் பண்ணி லெட்ரு எல்லாமே தயார் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியாச்சு. அனுப்பி எனக்கு லெட்ரு எப்படி வருதுன்னா, அந்த அப்ளிகேஷனோடவே திரும்பி வீட்டுக்கு வருது. ஏன்? உங்களோட அதாவது அந்த வாத்தியாருக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அதிகமாக இருக்காங்க. இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ரூல்ஸு வந்திருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 6 பேர், ப்ரொஃபஸருக்கு 8 பேர் அப்படின்னு ஒரு இது கணக்கு கொண்டு வந்தாங்க. அதனால அந்த அவங்கள்ட்ட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் அதுவே ஒரு ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு அங்கே ஒரு ட்ராபேக்கா, அதை விட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்னொரு வாத்தியார் அவங்களும் நான் யூஜி படிக்கும்போதே உள்ள வாத்தியார்கள் தான். நம்ம அங்கே வாய் திறந்தே பேச மாட்டேன். எந்த வாத்தியார்கள்ட்டையும் நான் வாய் திறந்தே பேச மாட்டேன். அவ்வளோ காம்டானா இருப்பேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதாவது ஒரு டிகிரி படிக்கிறனால தான் காலேஜை விட்டு எப்படா அந்த காலேஜ் விட்டு போவோம்னு நினைப்பாங்க. நான் இங்கே எல்லார்ட்டையும் அவ்வளோ மரியாதையாக எந்த இதுலையும் ஈடுபட மாட்டேன். அதனால எல்லா வாத்தியாரும் நல்லா இது பண்ணுவாங்க. திராவிட செல்வி நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு நல்லா படிக்கும் அப்படின்ட்டு.